என் பிள்ளைங்க மட்டும் இல்ல, உலகத்தில இருக்கிற முக்காவாசி பிள்ளைங்க இந்த மாரி தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம சமைக்கிற சாப்பாட்ல வெங்காயம் இருக்கக்கூடாது, இஞ்சி, பூண்டு, கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகான்ட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி சமைக்கிறது? ஆனா, எதெல்லாம் வேணான்னு சொல்றாங்களோ, அத வச்சு தான் இன்னைக்கு ஒரு எக் ரைஸ் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிய சத்தியமா நான் கண்டுபிடிக்கவே இல்ல. இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். அந்த தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லிர்றேன். என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுருச்சு. சமைக்கலாங்கிறப்ப இந்த மிக்ஸி ஜாரோட லப்பர் காணாம போயிருச்சு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா ஐட்டத்தையும் ஒண்ணா போட்டு ஒரு அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஐட்டத்தை மொத்தமா உள்ள ஊத்தி பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும். இந்த கேப்ல எங்க வீட்டுக்காரர் என்ன சமையல்னு கேட்டாரு. உடனே அவர் கையில பாத்தீங்கன்னா கரண்டியை கொடுத்துட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 முட்டை. இந்த கேப்லயே சோபிகாவும் ரித்திகாவும் 2 பேருமே வந்துட்டாங்க. என்னமோ பச்சை கலர்ல சமைக்கிறாங்க. நம்மள வச்சுதான் நம்ம அம்மா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்களாட்டுக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூடா வடிச்ச சாப்பாட்டை உள்ள சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த கிளைமேட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லாரோட தொண்டையும் கொஞ்சம் கிச்சு கிச்சல் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டாச்சு. இப்போ நம்மளோட பச்சை கலர் எக் ரைஸ் ரெடி. அம்புடுதான் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் துவைச்ச துணி கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து துணியெல்லாம் காய போட்டாச்சு. ரித்திகாவும் சோபிகாவும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க.